கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் வசனம் 8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் நினைக்கின்றேன், நாம் ஒவ்வொருவரும், கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை நாம் முழுமையாக மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வசனமாக இது இருக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வசனம் ஆலயத்தின் பக்கம் ஒதுங்காத ஒரு கிறிஸ்தவனுக்கு கூட தெரியும். ஆனால் இப்படிப்பட்டதான விசுவாச அறிக்கை இருக்கிறதே, இந்த அற்புதமான வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று சொல்லி வியப்பாகத்தான் நான் எண்ணுகின்றேன். காரணம், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் நெருக்கடிகள் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இன்னும் நான் சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினாலே நசுக்கப்படுகிற அநேக மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது உறவுகள் மத்தியிலே கூட இருக்கலாம், இல்லது வசிக்கின்ற பகுதியில் ஒரு ஃப்ளாட்ஸில் வசிக்கும் பொழுது அது கிறிஸ்துவ குடும்பம் என்றால் மறைமுகமாக எத்தனை உபத்திரவங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி நாம் பல காரியங்களை சொல்ல முடியும். அலுவலகத்தில் ஒரு கிறிஸ்துவ ஊழியராக இருந்தால், அந்த வேலை செய்கிற அதிகாரியாகவோ அல்லது அதில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் கூட அவர்களுக்கு சில நேரங்களில் நேரடியாக தொல்லைகள் இருக்கும். ஆனால் அநேக நேரத்தில் மறைமுகமாக இருக்கும். இப்படி அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால், இங்கே மீகா தீர்க்கதரிசி மிக அழகாக அதை சொல்லித் தருகிறார். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஆம், ஒரு கிறிஸ்தவன் நசுக்கப்படும் பொழுது, கிறிஸ்தவன் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து இளக்காரமாக சிரிக்கிறவர்களும், நையாண்டி செய்கிறவர்களும், அவதூறு பேசுகிறவர்களும் அநேகராக இருக்கிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மீகா அப்படிப்பட்ட மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் சத்துருவே, நீ சந்தோஷப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் விழுந்து போனதினாலே, நான் கஷ்டப்படுவதினாலே நீ என்னை பார்த்து நீ சந்தோஷப்படாதே. உன் சந்தோஷம் நீண்ட நேரம் அது நிலைத்திருக்காது. காரணம் என்ன? அவர் 2 காரியங்களை அற்புதமாய் சொல்லுகிறார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நான் விழுந்தாலும், இங்கே விழுந்தாலும் என்ற வார்த்தை ஒருவேளை பாவத்தில் விழுந்து விட்டதை தான் இங்கே சொல்லப்படுகிறது என்று நேரடியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் அநேக சறுக்கல்கள் நமக்கு உண்டு. நல்ல வசதியோடு இருந்திருப்போம், ஏதோ ஒன்று எல்லாமே இழந்து நின்று கொண்டிருப்போம், நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருப்போம். திடீரென்று ஒரு சின்ன ஒரு காரியத்திற்காக மருத்துவரை போய் சந்தித்திருப்போம். அவ்வளோ பெரிய நம்மை அதிர வைக்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இன்னும் குடும்பத்தில் என் பிள்ளை எதிர்காலம் நன்றாக இருக்கிறது, அவன் நன்றாக படிக்கிறான், அவன் திருமணம் நல்ல முறையில் நடந்தது என்றெல்லாம் நினைத்திருந்திருப்போம். திடீரென்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் எழும்பி வந்து இருக்கும். அப்படியே தரைமட்டமாக்கினதை போல சின்னபின்னமாக்கி இருக்கும். இப்படி அநேக காரியங்கள் நம்மை வாழ்க்கையை சிதைக்கின்ற காரியங்கள் இருக்கும். இதையெல்லாம்
அந்த விழுந்தாலும் என்ற வார்த்தைக்கு ஒப்பிட்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக பாவத்தில் விழுந்ததை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு ஒருவேளை பாவம் செய்கிறலாம் திரும்ப எழுந்திருப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் லகுவாக நாம் எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டிருக்கலாமா என்ற வியாக்கியானத்தை இங்கே நாம் செய்யக்கூடாது. மாறாக நாம் சொல்ல வேண்டும், வாழ்க்கை ஸ்மூத்தாக அழகாக நான் போய்கொண்டே இருந்தேன், திடீரென்று இப்பொழுது என் வாழ்க்கை நிலை குலைந்து நிற்கின்றேன். ஆனால் இந்த நிலை குலைந்து நான் நின்றால் கூட இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா என்றால் இல்லை இல்லை, நான் எழுந்திருப்பேன், நான் எழுந்திருப்பேன், நான் எழுந்திருப்பேன். காரணம் என்ன? அதற்கு அடுத்த வார்த்தையும் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால். இந்த விழுந்தாலும் என்றதற்கான விளக்கத்தை நான் சொன்னேன். அதே வண்ணமாகத்தான் இருளில் இருந்தாலும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். வேலை நான் இருள் சூழ்ந்து கொண்ட வாழ்க்கையாக, அப்படியே கார்மேகம் போல என் வாழ்க்கையை இருள் மூடிக்கொண்டு அடுத்த அடி நான் எப்படி வைப்பது, என் தொழில் ரீதியாக நான் அப்படியே முடங்கி கிடக்கின்றேன், அடுத்த அடி எப்படி வைத்து நான் முன்னேறுவது என்று எனக்கு தெரியவே இல்லை, அது இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக மாறிவிட்டது என்ற உணர்வு ஒருவேளை நிலை நமக்கு ஏற்படலாம். தீர்க்கதரிசி அற்புதமாய் சொல்லுகிறார், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இப்பொழுது புரியுதுங்களா? தீர்க்கதரிசி நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், கடவுள் அவரை தூக்கி எடுக்கிறவராக, கடவுள் வெளிச்சம் வீசி அவர்களுக்கு ஒளி ஊட்டுகிறவராக இருக்கின்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருளிலே மாட்டிக்கொண்டதைப் போல, இருள் சூழ்ந்து விட்டதைப் போல நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? விழுந்து போன எல்லாம் இடிந்து விட்டது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றால் மீகா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராய் இருந்தவர்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அதே வல்லமையுள்ள கடவுள், அதே அன்பான ஆண்டவர், அதே கிருபை நிறைந்த கடவுள்தான் நம்முடைய கடவுளாக அவர் இருக்கின்றார். அந்த கடவுள் நம்முடைய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள். நமக்கு நேரிட்டிருக்கிறதான அவமானத்தையும் நிந்தையையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை சூழ்ந்திருக்கிற இருளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரே விடிவெள்ளி நட்சத்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் உதித்து நம்மை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை அப்படி ஆசீர்வதிக்கும்படியாய் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் கர்த்தாவே நீர் தூக்கி எடுப்பதற்கு அப்பா நீர் போதுமானவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் இருளில் உட்கார்ந்திருந்தால் கூட கர்த்தர் எங்களுக்கு ஒளியாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் சுவாமி ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களை விட்டு விலக மாட்டேன், எங்கள் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன கடவுள் எங்களை தூக்கி எடுக்க நீர் போதுமானவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.